நினைப்பினும் அங்கே வந்து எதிர் நிற்பனு. முருகான்னு நினைச்சா எங்கேயாவது வேல் தெரியும், மயில் தெரியும். நேத்து எதர்ச்சியா சாமிகிட்ட கேட்கிறோம், எப்பவுமே மனசுல கேட்கும், என்ன நான் பேசுறது உனக்கு உண்மையாலுமே கேட்குதானா? கேட்கறங்காட்டி தான் முன்னாடி நம்மளை பாஞ்சுக்கிட்டு வண்டியில வேல் போகும், நம்மளை பாஞ்சிட்டு வேல் போகும். மித்தவனுக்கு வேணா இது சாதாரணமா இருக்கலாம். ஒன்னு சொல்லட்டுங்களா, ஜெயகாந்தன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், சொல்லுவார், இருக்கிறதோ இல்லையோ இருக்கிறதை நம்புங்கள்னர். இருக்கிறதோ இல்லையோ பார்க்குற எப்போ பாரு வாழ்க்கையில நம்பாதவனுக்கு இந்த வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. எது கேட்டாலும் இல்லைம்பா, சாமி இருக்கா இல்லை, காசு இருக்கா இல்லை, நல்லா இருக்கியா இல்லை. ஆனால் அடியார்களுக்கு அப்படி இல்லை. என்ன சொன்னார்? யாவர்க்கும் குடியெல்லோம், நான் யாருக்கும் நான் அடிமை கிடையாது, யமனுக்கே பயப்பட மாட்டேன்னார். யமனுக்கே பயப்பட மாட்டேன்னார். அருணகிரிநாதர் சொன்னார், மரண பிரமாதம் நமக்கில்லைனர். சொல்றார், எனக்கு ஒருபோதும் யமன் என் கிட்ட வர முடியாதுன்னார். மரண பிரமாதம் நமக்கு இல்லை. ஏன்னு கேட்டார். நம்ம உடனே சொல்லுவோம், கிட்டலாம் வந்து நீ என்ன அவனை பார்த்திருக்கியா? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா அவனை பார்த்தன்னு சொல்லுவோமா? அருணகிரிநாதர் சொல்றார், மரண பிரமாதம் நமக்கு இல்லை, ஆம் என்றும் வாய்த்த துணையினர். ஆம் என்றும் வாழ்த்து துணை. என்னடா உன்ட்ட துணையா இருந்தது? நான் சொல்றாரு, கிரண கிளாபியும் வேலும் உண்டேனார். என்கிட்ட எப்பவும் மயிலும் வேலும் என் கூடையே இருக்கும், அதனால யமன் வந்து என்கிட்ட வரமாட்டானார். யமன் மட்டும் இல்லை, யமனை மாதிரி நம்மளை என்னைக்கும் துன்பப்படுத்துறது எதுவுமே நம்ம கிட்ட வராது. சொல்ல முடியல மரண வேதனைன்னு. மரண வேதனை ஒருபோதும் நமக்கு வராது. மரண பிரமாதம் நமக்கு இல்லை, ஆம் என்றும் வாய்த்த துணையினர்.